வணக்கம். இன்றைக்கி 30ஆம் தேதி வாய்தாவில் 6ATJ நீதிபதி 27/2 அன்று என்னுடைய இந்த கோரிக்கை பத்திரத்தை வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த கோரிக்கை பத்திரத்தை என்னுடைய மாணவன் வாங்கிக்கிறோம்னு வாங்கினா ரைட்டு வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா இதை அந்த கொரியரில் அனுப்பிச்சி விட்ருங்க சார்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதே மாதிரி அவர்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கான் ஜெயபாண்டின்னு சொல்லி ஏதாவது சத்தம் போட்டாலோ இது பண்ணாலோ நீங்கள் எதுவுமே எதிர்த்து பேசிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருந்தான். நான் போனேன். எந்த ஒரு தவறான வார்த்தைகளோ எதுவுமே பேசவில்லை. ஆனால் இருந்தாலும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சார் அவங்க வீடியோ போட்டதை சைபர் கிரைம்லேருந்து எல்லோரும் கண்காணிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை குறித்து ஏதாவது கடுமையாக பேசியிருந்தாலோ இது பண்ணாலோ நீதிமன்றத்தில் நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போனேன், எதுவுமே பேச கிடையாது. ஆனால் என்னுடைய பத்திரத்தை வாங்கிக்கிறேன் என்று என்னுடைய கோரிக்கையை 2 முறை சொன்னேன். அந்த 2 முறைக்கு பிறகு 3ஆவது முறை நீங்கள் சாப்பிட்டு வாங்க அது பிறகு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அப்புறமேலு இந்த தேதியில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த தேதியில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பத்திரத்தை இந்த தேதியில் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இனி தேர்தலை நடத்தக்கூடாது. ஏன்னா காலதாமதம் நான் பண்ண கிடையாது. நீங்கள் மிலிட்ரி இறக்குவீங்களோ எந்தெந்த படையில் இறக்கி நீங்கள் பொய்யான தேர்தல் நடத்துவீங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்றது தான் நான் இவ்வளோ தூரமும் பண்ணியிருக்கேன். இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த பத்திரத்தில் உள்ள கோரிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் 10, 12, 11 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கட்டும். நான் மதுரை முழுவதும் நான் கொடுக்குறேன் 75 நாளைக்குள்ளே. இந்த போட்டியை நடத்திட்டு 6ATJ மூலமாக அதே மாதிரி ஜெயம் நீதிமன்றம் இருக்குல்ல, அந்த நீதிமன்றமும் இவிஎம் மிஷின் போட்டி நடத்தணும். அதை சொல்லியிருக்கேன். அது 16/2 வாய்தாவில் அவங்க வாய்தா தள்ளி வச்சாலும் சரி எது பண்ணாலும் குற்றம் நீதிமன்றத்து மேலே வரும். அது நீதிமன்றம் தேர்தலை தள்ளி வச்சுட்டு ஜெயபாண்டி சொல்வது உண்மையா? ஜெயபாண்டி பாருங்கள், நான் ஒரு களவாணி பையன் இல்லை, அரசன் பேக்கரியில் 1200 ரூபாயை பிடுங்கவில்லை என்றதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் உலகத்தில் எந்த வல்லரசு நாட்டுக்காரனும் கொடுக்காத விஷயத்தை நான் சொல்லும்போது இது உண்மையாக பொய்யாண்டு பார்ப்பதற்கு நீதிபதி அவர்கள் பாருங்கள், நீங்கள் வாங்குகிறோம்னு சொன்ன உடனே எவ்வளோ கௌரவமாக வீடியோவை பதிவு செய்கிறேன் பார்த்தீங்களா? பச்சை கலரில் நன்றி சொல்கிறீங்க. என்னுடைய மாணவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க சார், நீங்கள் வாங்கலைன்றதுக்காக வேண்டி தான் அந்த மாதிரி போட்டேன்னு மட்டும் சொல்லிவிட்டு பேசாமல் இருங்க, வேறு எதுவுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு இதாகவும் பேச கிடையாது. வாய்தா தேதி சொன்னார். அந்த வாய்தா தேதியில் வாங்கிக்கிறோம்னு சொன்னார். எப்போன்னா 2 முறை கூப்பிட்டாரு. காலையில் போனோடனே ஒரு முறை, அந்த முறையிலையும் நான் சொன்னேன், நான் 30/1 வாய்தாவிலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்ன்ற நிகழ்ச்சியை நடத்தி காட்டுறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறேன், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படி என்று கூப்பிடும்போது நான் வாய்தாவில் நீதிபதி 6ATJ நீதிபதி இவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் சரி அப்புறம் கூப்பிட்றப்பான்ட்டார். அப்புறம் நான் மறுபடியும் வெளியே நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச பிறகு திருப்பி கூப்பிட்டாங்க. அப்பயும் நான் சொன்னேன்,
சார் 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கொடுக்குறேன் மாவட்டம் முழுவதும். மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுக்குறேன். அதை குறித்து பத்திரம் எழுதியிருக்கு. இதை வாங்க வேண்டும். அதே மாதிரி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், அதில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன், அதுக்கு பிறகு தான் தேர்தல் நடத்தணும்னு வேறு சொன்னேன். அது வந்து இவிஎம் மிஷினை பற்றி ஜெயம் 1 நீதிமன்றத்தில் பேச இருக்கிறேன். இவர் வந்து என்னென்னா வேலைவாய்ப்பு, நான் ஒரு திருடன் இல்லைன்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த பத்திரம். அதை சொல்லி பேசினேன். அப்புறம் சரி சாப்பிட்டு வந்து நான் என்னாண்டு வாங்கிக்கிறப்பான்டார். அப்புறம் நானும் போய் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு 3 மணியை போல் ஏறி உக்காந்தார். அப்புறம் இந்த தேதியில் என்னங்க சார் இந்த பத்திரத்தை வாங்கிக்கிங்க, 4வது வாய்தாவாக ஆயிடுச்சு அப்படின்னேன். 27/2/2026 அன்று வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அது வாசி நான் எப்படி பார்த்தீங்களா, அவகாசம் நீங்கள் கொடுக்குற காட்டிலும் நானும் கொடுக்குறேன் அவகாசம். எப்படி நீங்கள் ஏமாத்திடக்கூடாது, ஏமாத்திட முடியாது. அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒரு கார்டுனாலும் பதில் சொல்லணும். ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பியிருக்கேன். முதல் முறையாக என்ன பண்ணுறேன், என்னுடைய மாணவன் சொன்னது, சார் வாங்கிக்கிறோம்னு சொல்லிருக்காருல, இந்த பத்திரத்தை அப்படியே நீங்கள் கொரியர் பண்ணிடுங்க 5 நீதிமன்றத்துக்கும் அப்படின்னு என் மாணவி சொன்னான். அதை வச்சு அதை அனுப்ப போகிறேன். இதை வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி லீவு போட்டு இந்த 5 பத்திரத்தையும் நீதிமன்றம், அதாவது 6 ATJவுக்கும் CPI கோர்ட்டுக்கு PTJ ஜெயம் 2 ஜெயம் 1 அந்த 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பிடுங்க சார்ன்ட்டான். ஏன்னா நம்மளுக்கு ஆதாரம் வேணும். தேர்தல் உங்களுக்கு பதில் சொல்லாமல் நடத்தக்கூடாது. அதாவது தேர்தல் அறிவிக்கலாம். உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறான். அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யாண்டு அதை பார்த்துட்டு, அதே மாதிரி 75 நாளைக்குள்ள அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கொடுக்க முடியுதா என்றதையும் பார்த்து விட்டு, அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல். அது வாசி இராணுவத்தை இறக்கிடலாம், பிரச்சாரமெல்லாம் பண்ணிக்கிறலாம். இந்த ஜெயபாண்டி சொல்லக்கூடிய போட்டி நடந்து முடிஞ்ச பிறகு இவிஎம் மிஷினில் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல். அதற்கு பிறகு இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடுவார். அந்த 100 ஓட்டில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி லீடிங் பண்ணி அமோக வெற்றியில் நான் வெற்றி பெற்று காமிப்பேன். மோடியை பார்த்து நானும் கேட்பேன், மோடி 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற, நீ போட்ட ஓட்டில் நான் ஓட்டு போடாமலே வெற்றி பெற்றேன். எவனும் செலவு கொடுத்து செவிக்கவில்லை, எவனும் பணம் கொடுத்தும் செவிக்கவில்லை, எவனும் வந்து என்னுடைய கட்சி அங்கீகாரமான கட்சி, நான் நன்மை செஞ்சுருக்கேன்னு சொல்லி செவிக்கவில்லை. இவிஎம் மிஷினில் ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்கீங்கன்றதை அன்றைக்கி நிரூபிச்சுட்டு, அதுக்கு இப்போ தான் தேர்தல் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தலும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நடத்தி காமிக்க இருக்கிறேன். சும்மா நான் ஏதோ பொய்க்கு சொல்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. எப்படி பார்த்தீங்களா, ஜென்டில்மேன் மாதிரி எப்படி ஒரு அசிங்கமான வீடியோ போட்டிருந்தாலும் நீ கரெக்டான முறையில் வாங்கிக்கிறோம்ட்டு உங்கள் வாயால் சொன்ன உடனே 3 வாய்தா கூப்பிட்டீங்க. காலையில் போன உடனே ஒரு வாய்தா, மதியம் ஒரு வாய்தா, 3 மணிக்கு ஒரு வாய்தா மாதிரி என்கிட்ட பத்திரம் வாங்கிக்கிறோம்டே சொன்னீங்க. கடைசி 3 மணி அளவில் இந்த தேதியில், அந்த தேதியில் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. அதை வாங்கிட்டு அதுலேருந்து 75 நாள், இந்த தேதியிலேருந்து 75 நாள் நீங்கள் உத்தரவிட்டு அனைத்து பத்திரிகையாளர்களும் கூப்பிட்டு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். ஜெயம் 2 ஜெயம் 1 நீதிமன்றமும் இதை பார்த்துக்கிட வேண்டும். இன்னையிலேருந்து நான் உங்களை அதிகமான வீடியோ போட மாட்டேன். நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையாக.